அர்ஜுனோட வாரிசுன்னு சொல்லிக்க இருந்தவனையே இல்லைன்னு பண்ணிட்டா. அது போகுது. என் புள்ளதான் 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சந்தோஷப்பட்டேன். ஆனா அந்த பிரியாவுக்கு குழந்தை பிறக்காது. மா அழாதம்மா. மா இட்ஸ் ஓகே, அழாத. மா இந்த சாந்தி எங்க போன? அண்ணி என்னது இதெல்லாம்? கூட்டு, பொரியல், சாம்பாரு. ஷோ, இதெல்லாம் யார் சாப்பிடுறது? அட கடவுளே, ஏற்கனவே தெரியாதனமா அந்த பீடாவை போட்டுட்டேன். அதுவே மண்டக்குள்ள நொய்யி நொய்யி நொய்யுங்குது. இதுல இந்த சைவ சாப்பாடு வேறயா? மா, இன்னைக்கு நீ செட்டிநாடு சிக்கன் பண்றேன்னு சொன்னல, என்னாச்சு? என்ன சுகன்யா, நீங்க தானே என் கையால சாம்பார் சாப்பிடணும்னு நேத்து சொன்னீங்க. அதான் உங்களுக்கு பிடிக்குமேன்னு லஞ்சுக்கு செஞ்சேன். ஷோ, அது போன மாசம். ஏய் சுக்கு, உன்னை யாரடி பீடா போட சொன்னது? மா, எத்தனை வாட்டி சொல்றது அது தெரியாதனமா நடந்துச்சுன்னு? அதுக்காக இந்த வழவழ கொழ சாம்பாரை சாப்பிட முடியும்? ஐம் சாரி, உங்களுக்கு பிடிக்குமேன்னு நினைச்சுதான் செஞ்சேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் தான் சாப்பிட்டு இருக்கேனே. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதுவும் சாம்பார் சூப்பர். என்ன சுகன்யா இது? நம்ம தான் டெய்லி சிக்கன் சாப்பிடுறோம்ல, இன்னைக்கு ஒரு நாள் இத சாப்பிடு. என்னால இதெல்லாம் சாப்பிட முடியாது. நான் நைட்டே சரியா சாப்பிடல தெரியுமா? இந்த வெஜ் சாப்பாடுலாம் சாப்பிடவே கூடாதுன்னு நினைக்கிறவனா? ஏய் சுகன்யா, ஏன் இப்படி ஓவர் ஆக்ட் பண்ற? அவளுக்கு தெரிஞ்சதை தான் செய்யறா. சும்மா சத்தம் போடாம சாப்பிட்டுட்டு போ. என்ன இது, நமக்கு சப்போர்ட்டா பேசுறாரு? சாரி. உண்மையிலேயே நல்லா தான் இருக்கு சுகன்யா சாப்பாடு. இந்த மாதிரி சாப்பாடை சாப்பிடுறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். எத்தனை நாளா இந்த மாதிரி சாப்பாடை சாப்பிடணும்னு நினைச்சிருக்கேன் தெரியுமா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் போடுவா? அர்ஜுனே, நீ உட்காரு சாப்பிடலாம். நீ பகல்ல வரதே பெரிய அபூர்வம். வா உட்காரு சாப்பிடுவா. இல்லம்மா, நான் ஃபைல மறந்துட்டேன். அதை எடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். நீங்க சாப்பிடுங்க. ஹே பூஜா, இன்னைக்கு லீவா? இதோ வந்துட்டமா. பூஜா வா சாப்பிடலாம், உட்கார். ஒரு நிமிஷம் பிரியாமா. அப்பா, கிஃப்ட் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? இதோ இருக்கு. பிரியாமா, கொடுங்க. உனக்கு gift. வாங்குங்க பிரியாமா. கிஃப்டா? எனக்கா? என்ன புதுசா கிஃப்ட் எல்லாம்? பிரியாமா, ஓபன் பண்ணுங்க. அப்பா உங்களுக்கு என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்காருன்னு பார்க்கலாம். என்ன இது? எதுக்கு இப்போ கிஃப்ட் எல்லாம்? பா, சொல்லுங்கப்பா. சொல்லுங்கப்பா. ஐயோ, இவ வேற. சொல்லுங்க. சொல்றேன் இருமா. பொண்ணுங்களுக்கு கிஃப்ட்ஸ்னா பிடிக்குமா?
பண்ணுங்க. பெரியம்மா சொன்னது கரெக்ட் தான். பாய்ஸ்க்கு எதுவுமே தெரியாது. அவ அப்படியா சொன்னா? ஆமா பாட்டி, பாய்ஸ்க்கு சாரி சொல்ல கூட தெரியாதான். அதனாலதான் கிஃப்ட்ஸ் எடுத்துட்டு வருவாங்களாம். அப்ப நாங்க கேர்ள்ஸ் இருக்கோம்ல, எங்களுக்கு கிஃப்ட் கொடுத்தாதான் எங்களை சமாதானப்படுத்த முடியுமா? எவ்வளோ பெரிய டிஷும் டிஷுமோ அவ்வளோ பெரிய கிஃப்ட். பிரியம்மா, அப்பா சாரி சொல்லணும்னு உங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துருக்காரு. அப்பா சாரி பிரியா. அப்பா இப்பவாவது சொன்னீங்களே. பூஜா சொல்றது கரெக்ட் தான். நானா இருந்தா தானா சண்டே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே gift வாங்கி கொடுத்துருவேன். என்ன தானா? பிரியம்மா, gift ஓபன் பண்ணுங்க. இப்போ வா. ஆமா, ஓபன். சரி, அப்பா என்ன gift கொடுத்திருக்காருன்னு பார்க்கலாம். டூத் பிரஷ். சரிதான், இவ்வளவு கஷ்டப்பட்டு திறந்து பார்த்தா அதுல டூத் பிரஷ், அதுவும் எலக்ட்ரானிக் டூத் பிரஷ். ஏன்பா அர்ஜுனு, பல்லு விளக்குற பிரஷ்ஷையா கிஃப்டா கொடுப்ப? இல்லம்மா, இவ டென்டிஸ்ட் தானே, அதான் இந்த gift பிடிக்கும்னு எடுத்துட்டு வந்தேன். இல்ல, எல்லாரும் ஏன் சிரிக்கிறீங்க? அட்லீஸ்ட் அப்பா gift வாங்கிட்டு வந்து கொடுத்திருக்காருல்ல. தாத்தா, நீங்க சொல்லுவீங்கல்ல gift எதுவா இருந்தாலும் gift தான்னு. கரெக்ட் மா. gift is a gift. thank you. Actually, it's very thoughtful. நல்லா இருக்கு. யோசிச்சு வாங்கியிருக்கீங்க. அப்பா, thank you பா. இனிமே நான் உங்க பேச்சுக்கா இல்ல. அர்ஜுன், தேங்க் யூ இந்த கிஃப்ட்டுக்காக. இந்த gift நான் உனக்காக வாங்கிட்டு வரல, பூஜாக்காக தான். நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. தெரியும், அதனால தான் சொல்றேன். தேங்க் யூ so much. I'm so happy. நீங்க எனக்காக வாங்கிட்டு வந்திருந்தா கூட நான் இவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன்.
பூஜாக்காக வாங்கிட்டு வந்தீங்கல்ல, இட்ஸ் ஆக்சுவலி சோ ஸ்வீட். ஷோ மறுபடியும் லெக்சர் ஆரம்பிச்சிட்டாலே. முடியல. அர்ஜுன், நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லியே ஆகணும். பூஜாக்காக தானே இவ்வளவு எஃபர்ட் எடுத்துக்கிறீங்க. ஒருவேளை நீங்க உண்மையிலேயே பூஜாவை சந்தோஷப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா அப்போ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா பிஹேவ் பண்ணணும், பழகணும். சில சமயம் அவளுக்காக ஆக்டிங் கூட பண்ண வேண்டி இருக்கும். ஆக்டிங்னா கமலஹாசனுக்கு மேக்கப் எல்லாம் போடுவாங்களே, அவங்கள கூட்டிட்டு வந்துட்டு புதுசா கெட்டப் எல்லாம் போடலாமா? நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க? தேவையில்லாம மொக்க போடுறதை நிறுத்திட்டு நான் சொல்றதை கேளுங்க. இந்த குழந்தைங்க இருக்காங்கல்ல, அவங்க எல்லாத்தையுமே புரிஞ்சுப்பாங்க. நம்ம சந்தோஷமா இருந்தாலும் புரிஞ்சுப்பாங்க, சண்டை போட்டாலும் ஈஸியா புரிஞ்சுப்பாங்க. இப்போ நம்ம அடிக்கடி அடிச்சுக்கிறது, சண்டை போடுறது, திட்டிக்கிறது இதெல்லாம் பூஜாவுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? அவளுக்கு எல்லாமே நல்லா தெளிவா புரியுது. அவ எவ்வளவு இன்செக்யூர்டா ஃபீல் பண்ற தெரியுமா? அதனால அவளுக்காகவாச்சும் நம்ம வேற மாதிரி இருக்கணும். அவ ஒரு தடவை என்கிட்ட நீங்க என்ன விட்டுட்டு போயிடுவீங்களான்னு நேரடியா கேட்டா. ஏன்னா மத்தவங்களாம் அவளை விட்டுட்டு போயிடுறாங்களா, அதான். அதனால அவளுக்காகவாச்சும் நம்ம நிஜமாவே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி நடிக்கணும். அவளை பார்க் கூட்டிட்டு போகணும், ஹோட்டல் கூட்டிட்டு போகணும், ஷாப்பிங் கூட்டிட்டு போகணும். ஒரு நார்மலான அப்பா அம்மா அவங்க குழந்தைய எப்படி எல்லாம் பாத்துப்பாங்களோ, எங்கெல்லாம் கூட்டிட்டு போவாங்களோ அப்படி அவளை ஹாப்பியா வச்சுக்கணும். அந்த மாதிரி அவளை வச்சுக்கணும். அப்பதான் அவ செக்யூர்டா ஃபீல் பண்ணுவா, சந்தோஷமா இருப்பா. Don't you think she deserves it? அதெல்லாம் சரி, நீ ரொம்ப ஓவரா பேசுறேன்னு நான் உனக்கு எப்படி புரிய வைக்கிறது? நான் தப்பு பண்ணிட்டேன். நான் உனக்கு கிஃப்டா ஒரு பிளாஸ்டர் வாங்கி கொடுத்துருக்கணும். அத வாயில ஒட்டிக்கிட்டு இப்படி வளராமையாவது இருந்திருப்ப. இல்ல இந்த மாதிரி அதிக பிரசங்கத்தனமா எங்க பேச கத்துக்கிட்ட? எப்படியெல்லாம் என்ன விதவிதமா டார்ச்சர் பண்ணலான்னு உட்கார்ந்து நோட்ஸ் எழுதுவியோ? ஓ, உங்களை டார்ச்சர் பண்றதுக்கு பிளான் பண்ணி நோட்ஸ் எழுதிட்டு வேற வரணுமா? உங்க மூஞ்சிய உத்து பார்த்தா 2 நிமிஷத்துல அடி வயித்துல இருந்து ஸ்பான்டேனியஸா எல்லாமே வருது. ஸ்பான்டேனியஸ்னா என்னன்னு கேக்குறீங்களா? நீங்க எல்லாரையும் திட்டுறீங்கல்ல, அந்த மாதிரி. ஆமா, நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க? எனக்கு கொஞ்சம் கூட புரியல. பூஜா உங்க கூட இல்லாதப்போ எப்ப பார்த்தாலும் பூஜா பூஜான்னு புலம்பிட்டு இருந்தீங்க. இப்ப அவ உங்க கூட இருக்கா, ஆனா அவளை பத்தி பேச கூட மாட்டேங்கிறீங்க. நான் உங்ககிட்ட பேசியிருக்கவே கூடாது. நான் பண்ண பெரிய தப்பு அதுதான். உங்களை மாதிரி ஒரு மரமண்டைக்கு எப்படி இதெல்லாம் புரியும்? You just don't deserve all this. ஆமா, நான் தான் உன்னை வர சொல்லி இங்க பிரசங்கம் பண்ணுன்னு சொன்னேன்ல. Just go to hell. உன்ன மாதிரி ஒரு சைத்தான் கூட இருக்கிறதுக்கு நீயே முன்னாடி போ, நான் உன் பின்னாடி வரேன். பிசாசு, பேய். நீ தான் என்ன பிடிச்சிருக்கல்ல, போ. எல்லா சண்டையிலயும் அர்ஜுன் தான் ஜெயிச்சிட்டாரு. மூஞ்சும் முதற்கட்டையும் போய் தொலைஞ்சா. வேற யார கூட்டிட்டு வரணும்? அதான் ஹலோ. நான் என்ன சொன்னாலும் கேக்குறேன்னு சொன்னீங்கல்ல, ஆதி, நீங்க சொன்னதை ஞாபகம் வச்சிருக்கீங்களா? முதல்ல நான் யாருன்னு தெரியுதா? என்ன ஆதி இப்படியெல்லாம் பேசி ஏன் என்ன கஷ்டப்படுத்துற? நீங்க சொன்னது ஞாபகம் இருக்கா இல்லையா? ஞாபகம் இருக்கா ஆதி? நீ என்ன நம்பு, நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன். நிஜமா? நிஜமா ஆதி? சரி, நான் உங்களை பார்க்கணும். நீங்க உடனே கிளம்பி வர முடியுமா? என்ன ஆதி, வர முடியுமான்னு கேக்குற? இதுக்காக தானே நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சொல்லு, எங்க வரணும், எப்போ வரணும்? மீட் பண்றோம், ஆனா தனியா இல்ல. அப்படியா? சரி, நீயே சொல்லு, யார கூட்டிட்டு வரணும்? தாத்தா, பாட்டி, பூஜா, யார கூட்டிட்டு வரணும் சொல்லு. பூஜா, தாத்தா, பாட்டி இவங்கெல்லாம் அங்கேயே இருக்கட்டும். வேற யார கூட்டிட்டு வரணும்? அதான்
கேட்டீங்க? நான் என்ன சொன்னாலும் செய்வேன். எனக்கு என் பையன் தான் முக்கியம்னு சொன்னீங்க. இப்போ புரியுதா நான் ஏன் உங்களை நம்பலன்னு? பையன் பட்டைய கிளப்புறான். நாம 2 பேரும் இருந்து செய்ய முடியாதத உன் பையன் தனியா இருந்து பின்னி பெடல் எடுக்கிறான். ஒருவேளை உண்மையிலேயே இவன் என் பையன் தானோ? ஏய் அசோக், மாம், ஆதி அர்ஜுன எப்படி அமுக்க போறான்னு பாரு. இதுக்கப்புறம் அந்த அர்ஜுன் என் காலு கீழே. சொல்லுங்க. நான் இப்பவும் சொல்றேன், எனக்கு என் குழந்தைங்க தான் முக்கியம். அதை விட இந்த உலகத்துல எனக்கு எதுவுமே பெருசு இல்லை. நீ சொன்னது நடக்கும். போதுமா? பார்க்கலாம். ஆனா அதே மாதிரி நீயும் ஒரு ப்ராமிஸ் பண்ணணும். இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஒரு தடவையாவது அப்பான்னு கூப்பிடணும். பாய். பிரியா, அக்கா நீங்க சமையல பாருங்க, நான் கட் பண்றேன். சரிங்கம்மா. பிரியா, ம்? இஃப் யூ டோன்ட் மைண்ட் உங்க லேப்டாப்பை யூஸ் பண்ணிக்கலாமா? ப்ரௌஸ் பண்ணிட்டு கொடுத்துறேன். லேப்டாப் அங்க இருக்கு, நான் எடுத்துறேன். வாங்க உட்காருங்க. உட்காருங்க. இந்தங்க லேப்டாப். தேங்க்ஸ். பிரியா, ம்? எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியா இருக்கு. ஏ எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஒரு வேலையை தேடிக்கணும். இப்பதானே வந்திருக்கீங்க, கொஞ்ச நாள் எல்லாத்தையும் மறந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்க, ரெஸ்ட் எடுங்க. அதுக்கப்புறமா மத்ததெல்லாம் பாத்துக்கலாம், ஒன்னும் அவசரம் இல்ல. இல்ல பிரியா, நாளைக்கு காலையிலே வேலையில ஜாயின் பண்ணா கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உடனே வேலை தேட வேண்டிய அவசியம் எதுவும் இங்க இல்ல. நீங்க முதல்ல உட்காருங்க, நான் உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரேன். உட்காருங்க. ம். அக்கா ஒரு காஃபி போடுங்க. எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. ஏற்கனவே மாமியார் வீட்டுல உட்காந்து வேலைக்கு சாப்பிடுறோம்னு தோணுதா? வேலை கிடைச்சதுன்னா மத்தவங்க சந்தோஷப்படுறாங்களோ இல்லையோ, நானாவது நிம்மதியா இருப்பேன். காஃபி. என் லேப்டாப்ல இன்டர்நெட் கனெக்ட் ஆகல, அதனால தான் உங்க லேப்டாப்பை யூஸ் பண்றேன். ஐயோ, நீங்க ஏன் இவ்வளவு ஃபார்மலா பேசுறீங்க? இத பாருங்க, இது உங்க வீடு. நீங்க இந்த வீட்ல ஒருத்தர், யாரோ ஒருத்தர் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நாமெல்லாம் ரிலேட்டிவ்ஸ். அதெல்லாம் சரிதான். வேலை வெட்டிக்கு போகாம இந்த மாதிரி வீட்டுல உட்காந்துட்டு இருந்தா பெத்தவங்க கூட மதிக்க மாட்டாங்க. அடுத்தவங்க மதிக்கணும்னா முதல்ல வேலையை தேடணும். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. ஆ? லிசன், அர்ஜுன் அவரோட கம்பெனியோட சிஇஓ. அவர் நினைச்சாருன்னா அவரோட கம்பெனிலே உங்களுக்கு ஒரு நல்ல வேலையை கொடுக்க முடியும். இல்ல இதுக்கு எடுத்தாலும் நான் போய் அவர்கிட்ட நிக்க கூடாது. ஏற்கனவே அவர் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு. என்னால கேட்க முடியாது. டென்ஷன் ஆகாம ரிலாக்ஸ்டா நான் சொல்றதை கேளுங்க. எல்லாரோட பிசினஸ்லயும் நம்பிக்கையான ஆள் ஒருத்தங்க கண்டிப்பா தேவை. நீங்க அவரோட சிஸ்டரோட ஹஸ்பண்ட். உங்களை விட நம்பிக்கையான ஆள் வேற யார் இருக்க முடியும்? கரெக்ட். நான் இத பத்தி அர்ஜுன் கிட்ட கண்டிப்பா பேசுறேன். பிரியா, எனக்காக எவ்வளவு பண்றீங்க? நான் உங்களுக்காக இது வரைக்கும் எதுவும் ஸ்பெஷலா பண்ணல. You are one among us.
யூ டோன்ட் ஹேவ் டு வரி. ஜஸ்ட் ரிலாக்ஸ். சுகன்யா, இன்னைக்கு நமக்கு மறுபடியும் ஒரு உதவி பண்ணிருக்காங்க. ஆ? என் வேலை விஷயமா அர்ஜுன் கிட்ட பேசுறேன்னு சொல்லிருக்காங்க. ஓ நிஜமாவா? அண்ணி, நீங்க எங்க 2 பேருக்காக ஐயோ, எவ்வளவோ போதும் போதும் போதும். நீங்க 2 பேரும் எப்ப பார்த்தாலும் எனக்கு தேங்க்ஸ் சொல்லி எனக்கு போர் அடிக்குது. ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேளுங்க, அது போதும். ம்? ம். வரேன். பூஜா, எனக்கு தெரியும் உங்களால உங்க ப்ராமிஸ காப்பாத்த முடியாதுன்னு. எல்லாத்தையும் விட உங்களுக்கு உங்க புது வைஃப் தானே முக்கியம். இல்ல அது அப்படி இல்ல. நீங்க ஒரு சீட்டர்ங்கறத திரும்ப திரும்ப ப்ரூவ் பண்றீங்க.